மாநில அந்தஸ்து பெற தவறிய ரங்கசுவாமி நாராயணசாமி இரு சாமிகளுக்கும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி கூட்டத்தில் வெங்கட்ராமன் பேச்சு. புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் அணி நிர்வாக மற்றும் செயற்குழு கூட்டம் மாநில மகளிர் அணி தலைவி வாசுகி ஸ்ரீ ராமமூர்த்தி தலைமையில் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில மகளிர் அணி துணை தலைவி ரூபினி, பொதுச் செயலாளர் கீதா, பொருளாளர் லட்சுமி பிரியா, செயலாளர் அமுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் சிவகுமரன், சிவகுமார், கோமதி, சங்கர், சுப்பிரமணி, கவிதா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மகளிர் அணி மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கும் மாநில மகளிர் அணி தலைவி வாசுகி பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். பிறகு கூட்டத்தில் பேசிய தலைவி வாசுகி, காற்றாலையின் இறக்கைகள் நன்றாக சுற்றினால்தான் நல்ல காற்று கிடைக்கும். அதுபோல மகளிர் அணி நிர்வாகிகள் காற்றாலையின் இறக்கைகள் போன்று ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்டால்தான் கழகத்தை மக்கள் மத்தியில் சென்று சேர்க்க முடியும் என்று கூறினார். மாநில மகளிர் அணி கூட்டத்தில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது புதுச்சேரி தற்பொழுது போராட்ட களமாக காட்சியளிக்கிறது. அதற்கு காரணம் புதுச்சேரிக்கு என்று தனி மாநில அந்தஸ்து இல்லாததே என்றார். அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க தவறிய ரங்கசாமி, நாராயணசாமி ஆகிய 2 சாமிகளையும் வீட்டிற்கு அனுப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முடிவு எடுக்க வேண்டும் என்றும் இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று உண்மையை மக்களுக்கு புரிய வைப்பது கழகத்தின் மகளிர் அணிக்கு முக்கியமான பணியாகும் என்று பேசினார். பொதுச் செயலாளர் சிவாசார் அவர்களுக்கும் கோமதி குழு இருக்க அனைத்து உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் கேட்டுக்கொள்கிறேன். என்னை இந்த அளவுக்கு கௌரவப்படுத்தினருக்கும். புதுவை காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலின் மயான கொள்ள உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி மயான கொள்ளை விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வருகிற 16ஆம் தேதி மயான கொள்ளை நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய நிகழ்வாக சுவாமி பாவாடை ராயன், காளியம்மன், அங்காளம்மன் ஆகியோர் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பால், தயிர், எலுமிச்சை, மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட 6 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒரு போட்டியோ ஒரு கரியமாணிக்கத்தில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் என்ஆர் பவள விழா வாரச்சந்தையை புதுவை மாநில முதல்வர் ரங்கசுவாமி திறந்து வைத்தார். நெட்டப்பாக்கம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பவள விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கரியமாணிக்கம் மடுகரை சாலை பகுதியில் பொதுமக்களின் நலனுக்காக வாரச்சந்தையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் நிவேதிதா, நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்றனர்.
தவளக்குப்பம் மேயர் தர்மலிங்கம் அறக்கட்டளை சார்பில் கரகம் வீதி உலா புறப்பாடு நடைபெற்ற பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள பூரணாங்குப்பம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் வருகிற 23ஆம் தேதி மயான கொள்ளை நடைபெற உள்ளதால் அதற்கு கொடியேற்றம் நடைபெறுவதற்கு முன்னதாக சங்கராபரணி ஆற்றங்கரையில் இருந்து புனித நீர் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தி கொடியேற்றம் நடைபெறவுள்ள நிலையில் மேளதாளங்கள் முழங்க கரக புறப்பாடு வீதி உலா நடைபெற்றது. அப்பொழுது மேயர் தர்மலிங்கம் காசாம்பு அறக்கட்டளை சார்பில் பக்த கோடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தவளக்குப்பத்தில் உள்ள மேயர் தர்மலிங்கம் திருமண மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பக்தர்கள் சுமார் 500 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. அறக்கட்டளை தலைவர் மற்றும் மண்டப உரிமையாளர் தங்கராஜ் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தவளக்குப்பம் முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ரவி என்கிற கோவிந்தராசு, கவிதா தங்கராஜு, முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், மகேந்திரன், பகலவன், பச்சையப்பன், ரவி, கணபதி, ஆதிமூலம், லக்ஷ்மணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அன்னதானங்களை வழங்கி நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் 6வது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் 6வது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் மருத்துவமனையின் தலைமை மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் இளங்கோவன் தொடங்கி வைத்தார். கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு நீரிழிவு நோயை மையமாக கொண்டு பல முக்கிய தலைப்புகளில் உரையாற்றினர். தலைமை சிறப்பு நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் அருள்முருகன் நீரிழிவு மற்றும் உடல் பருமன் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். நீரிழிவால் ஏற்படும் இதய பாதிப்புகள் குறித்து தலைமை இதய நிபுணர் டாக்டர் சிந்து இளங்கோவன் மற்றும் இதய மருத்துவர் டாக்டர் ஆனந்தராஜ் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். நீரிழிவு மருந்தியல் சிகிச்சை குறித்து டாக்டர் தரண்குமார், இன்சுலின் பயன்பாடு குறித்து டாக்டர் ஷேக் அன்வர் உசேன் உரையாற்றினர். சிறுநீரக பாதிப்புகள் குறித்து தலைமை சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் குமார் உரையாற்றினார். நரம்பு பாதிப்பு குறித்து தலைமை நரம்பியல் நிபுணர் டாக்டர் பாலசுந்தரன் மற்றும் கண் பாதிப்பு குறித்து கண் மருத்துவர் டாக்டர் விஜயபிரியா உரையாற்றினர். நீரிழிவு நோயின் தொற்று தடுப்பு மற்றும் தடுப்பூசி தொடர்பாக சிறப்பு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் விளக்கம் அளித்தார். கர்ப்பகால நீரிழிவு தொடர்பாக தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் இந்திரா ஸ்ரீனிவாசன் மற்றும் சிவலட்சுமி ஆகியோர் உரையாற்றினர். மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஆதி கணேஷ் மற்றும் புரொஃபசர் நாச்சியப்பன் ஆகியோர் நன்றி உரை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர். இந்த கருத்தரங்கில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். Acute myocardial infarction, which can present as ST elevation MI. What is silent heart disease? What is less than 5 to 7.5. There's you got to focus on prevention of what? You want to prevent a major cardiovascular event. Disease-based risk prediction, which புதுச்சேரி முழுவதும் சுமார் 50 கோடிக்கும் மேல் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முதலமைச்சர் ரங்கசுவாமி தலைமையில் பல்வேறு தொகுதிகளில் பூமி பூஜை நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அமைத்து கடந்த 5 ஆண்டு காலமாக மாநிலம் முழுவதும் அடிப்படை வசதிகள், பொதுமக்களின் அரசு திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உள்ளது இந்த அரசு. அதன் ஒரு பகுதியாக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்திரா நகர், உருளையன்பேட்டை, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம் உட்பட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளான வாய்க்கால், சாலைகள் உட்பட பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காணும் வகையில் ஒரே நாளில் சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து பணிகளுக்கும் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, பாஸ்கர், ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஆணைப்படி உழவர்கரை தொகுதியில் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தலைமையில் சுய தொழில் புரிய ரூபாய் 10,000 வழங்க 25 பேர் தேர்வு செய்ய நேர்காணல் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆணைப்படி புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மகளிர் சுய தொழில் புரிய 25 மகளிர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 2,50,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான பரிசீலனை மற்றும் நேர்காணல் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிரணி தலைவி பிரபாதேவி வீரராகு தலைமையில் மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் உள்ள பிரபாதேவி இல்லத்தில் நடைபெற்ற நேர்காணலில் 2026 ஜனவரி மாதத்திற்கான விண்ணப்பங்கள் வழங்கியவர்கள் கலந்து கொண்டனர். இதில் அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து நேர்காணல் நடத்தப்பட்டது. பின்னர் இவர்களுக்கான நிதி உதவி விரைவில் வழங்கப்பட உள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி துணைத் தலைவிகள் வழக்கறிஞர் கிருத்திகா தேவி, ஓய்வு பெற்ற செவிலியர் பங்காரு அம்மாள், லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி மாநில செயலாளர் சங்கீதா, பேராசிரியர் ராஜேஸ்வரி ஆகியோர் நேர்காணல் செய்தனர். இந்த வருஷம் என்ன பண்ணோம்னா மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தரணும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து ஓகேங்களா, இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதம் வந்து ஜனவரி மாதத்தில் 25 பேர் என்கொயரி பண்ணுறது ஃபுல்லாகவே ஜனவரி மாதம் கொடுத்தவங்களுக்கு தான் என்கொயரி பண்ணுறோம். இந்த பிஃபோர் மகா சிவராத்திரியையொட்டி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்க வாசகரின் திருவாசகம் பிரெஞ்சு மொழியில் இன்று வெளியிடப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்தவர் ரகுநாத் மணி புகழ்பெற்ற பரதநாட்டிய நடன கலைஞர், வீணை கலைஞர், இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். ஓபியா பெட்ரே மற்றும் ஷேக்ஸ்பியர்ஸ் குளோப் போன்ற மதிப்புமிக்க இடங்களில் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையிலான கலாச்சார பாலமாக விளங்கும் இவர் பிரான்ஸ் அரசின் சவாலியே விருதை பெற்றார். அவர் திருவாசகத்தை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். மகா சிவராத்திரியான இன்று பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்க வாசகரின் திருவாசகம் வெளியிடப்பட்டது. இதனை பிரெஞ்சு ஆய்வு நிறுவன இயக்குனர் ரெனாட் கோல்சன் வெளியிட்டார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பாதிரியார்ஜி யூ போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் முதல் 1990 மொழிபெயர்த்துள்ளார். தற்பொழுது ரகுநாத் மணி பிரெஞ்சில் மொழிபெயர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புத்தக விழாவில் கூடியிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இன்று தமிழிலிருந்து பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டு உலக அரங்கில் புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் நடைபெற்ற நாய்கள் மற்றும் பூனைகள் கண்காட்சி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் தாவரவியல் பூங்காவில் நாய் மற்றும் பூனை கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் லேப்ராடர், பொமேரியன், ஹன்சி, டெஷ்கன், டால்மீசன், டாபர்மேன், நாட்டு வகை நாய்கள் உட்பட 21 வகையான நாய்களும், பெர்ஷியன் உள்ளிட்ட பல்வேறு வகை பூனைகளும் பங்கேற்றன. இந்த கண்காட்சியில் நாய்களுக்கு நடைபயிற்சி, கட்டளைக்கு கீழ்ப்படிதல், பராமரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக சிட்டி என்கிற நாய் அனைத்து பிரிவுகளிலும் முதல் பரிசை தட்டிச் சென்றது. இதற்கான பரிசளிப்பு விழாவில் கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் பரிசுகளை வென்ற போட்டியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இந்த விழாவில் துறையின் செயலாளர் யாசிம் முகமது சௌத்ரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நாய் மற்றும் பூனைகள் கண்காட்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்த நாய் மற்றும் பூனையுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். ஹைனா ஃபுகாத், சிப்பி பாரு, ஹைனா ஃபுகாத், ஹைனா ஃபுகாத்.
என் பேர் ஸ்டீஃபன் ராஜ். பாவூர் பக்கத்துல ஆதிகாப்பட்டின்னு ஒரு ஊரு, சின்ன வில்லேஜ். அங்க வந்து ரெடி பண்ணிருக்கோம். டாக் நம்ம பிரீட் பண்ணது, அதை நம்ம ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கணும்ன்றதுக்காக கன்னி டாக்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கு. பாண்டிச்சேரி தான் ஓனா வந்து நம்ம பிரீட் பண்ணதுதான். இது அடிக்கணும்னு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒபிடியன்ட். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை அலுவலகத்தின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியை சேர்ந்தவர் அருள் செழியன். வழக்கறிஞரான இவர் சைபர் குற்றம் குறித்து தனி பிரிவுகளாக பொது சேவையில் ஈடுபட்டு வருகிறார். இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்து வருகிறார். இந்த நிலையில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் அறக்கட்டளை அலுவலகம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு மிதிவண்டி, பெண்களுக்கு தையல் இயந்திரம், சிறு தொழில் செய்வதற்காக சிற்றுண்டி வாகனம் உட்பட பல்வேறு வகையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அறக்கட்டளை தலைவர் அருள் செழியன், கடந்த 10 ஆண்டுகளாக உழவர்கரை தொகுதியை சார்ந்த மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து வருகிறேன். தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தேவைப்படுகிறது. ஆனால் இங்கு எவ்வித முன்னேற்பாடுகளும் இல்லாமல் இருப்பதால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு எதிர்வரும் தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடப் போவதாக கூறினார். என்னோட பேர் அருள் செழியன். நான் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஒரு சமூக சேவகர். நம்ம வந்து ஒரு 2015 இருந்து நம்ம வந்து ஒரு சமூக சேவை பண்ணிட்டு இருக்கோம். 2015 பாத்தீங்கன்னா சென்னை பெருவெள்ளம் வந்த அப்பத்துல இருந்து நான் இப்போ பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பாக சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விவிபி நகரில் உள்ள புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் விழா லெனின் வீதி கீர்த்தி மகாலில் நடைபெற்றது. தலைவர் பிரபாகரன் வரவேற்புரை வழங்கி சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார். இவ்விழாவிற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், இணை பதிவாளர், துணை பதிவாளர், கூட்டுறவு அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டு ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கும் முறையே 10,000 ரூபாய், 7,000 ரூபாய், 5,000 ரூபாய் வழங்கி பாராட்டினர். மேலும் 271 மாணவ மாணவிகளுக்கும் 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினர். துணைத் தலைவர் ஆறுமுகம், சங்க செயலர் குப்புராமன் மற்றும் இயக்குநர்கள் மருதாச்சலம், இளங்கோவன், கணேஷ், பெருமாள், லக்ஷ்மணன், பூவ வசந்தராஜன், ராஜேந்திரன், புஷ்பச்சந்திரு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இயக்குனர் மணிகண்டன் விழாவினை தொகுத்து வழங்கினார். விழா ஏற்பாடுகளை சங்க பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நாகப்பிரியா 590 மார்க். ஸ்டேட் போர்டு செகண்ட் பிரைஸ் அருள்ஸ் வந்திருக்காங்களா? 456 மார்க். SSLC ஸ்டேட் போர்டு முகுந்த